இறைவன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. இறைவன் தடுக்கின்ற ஒரு விஷயத்தை யாராலும் கொடுக்க முடியாது. இது வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளறதுக்கு நிறைய பேர்த்துக்கு மனம் மறுக்கும். அதை பற்றின ஒரு புரிதல் வேணும்னா இதை முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன புரிதலாவது உங்களுக்குள் ஏற்பட வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் ஏமாந்துட்டனோ, என்னை இறைவன் ஏமாத்துறாரோ, எனக்கு இறைவன் அதை தரலை இதை தரலை, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கான பலனே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துறதுக்கவே மாட்டோம். அது திடீர்னு நடந்ததில் உங்கள் வாழ்க்கை அவ்வளவு ஆனந்தமானதாக மாறி இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து